நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டது சார். இதுல தனிப்பெரும் கட்சியாக தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குது. ஆப்வியஸா விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணும்போது அது 107 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்து திமுகவை பார்க்கும்போது 59 தொகுதிகள், அதிமுகவை பார்க்கும்போது 47 தொகுதிகள்னு சொல்லி இரண்டாவது மூன்றாவது இடங்களை பிடிச்சிருக்காங்க. கூட்டணியா பார்க்கும்போது திமுக கூட்டணி 70+ அப்படின்ற எண்ணிக்கையில அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. இப்போ தாவேகா தனிப்பெரும் கட்சியாக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பதற்கு என்ன காரணம்னு பாக்குறீங்க சார்? இந்த தேர்தலை நம்ம எப்படி அணுகலாம், இந்த முடிவுகளை? இல்ல, தாவேகா எல்லா மண்டலங்களிலும் பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது முற்றிலும் எதிர்பாராதது. குறிப்பாக சென்னையில ஓரளவுக்கு எல்லாரும் சொன்னாங்க, வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகு சென்னையில கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் கிராமப்புறங்கள்ல இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சோம். அர்பன் பினாமினாவா கடந்து போகும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா அப்படி நடக்கல. தாவேகாவை பற்றி நாம் புரிந்து கொண்டது போதாத நிலைமையில தான் புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியுது. அவங்க எல்லா இடங்கள்லயும் அவர்களுக்கு வாக்குகள் விழுந்திருக்குது. எல்லா தரப்புல இருந்தும் வாக்குகள் விழுந்திருக்குது. சிலர் போட மாட்டாங்க, இவங்க பெனிஃபிஷியரிஸ், இவங்க போட மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம போட்டிருந்த எல்லா கணக்குகளும் தவிடுபடியாக போச்சு. அதாவது பெருவாரியாக போட்டிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு தான் பெரிய லாஸ் இருக்கும், திமுகவுக்கு இருக்காது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருந்தது. அதுவும் உண்மை இல்லை. இரண்டுக்கும், திமுகவுக்கும் டிவிகேக்கும், திமுக ஃப்ரண்ட்டுக்கும் டிவிகேக்கும் இடையில உண்டான வேறுபாடுகள் அப்படின்றது ஒரு 3% வாக்குகள் தான். கிட்டத்தட்ட 3.5% தான் வாக்கு டிஃபரன்ஸு. பட் தோற்று போனவர்கள் தானே சதவீத கணக்குகளை பேசிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. வெற்றி பெற்றவர்களுக்கு சீட்டு தெளிவாக கிடைக்குது. என்ன பிரச்சனைனா, இதுல தெளிவாக மேண்டேட் கிடைக்கல, தனிப்பெரும்பான்மைன்னு கிடைக்கல. நீங்க சொல்ற மாதிரி தனிப்பெரும் கட்சியாகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தனி பெரும்பான்மையோடு கொடுத்து எங்களை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு கொடுக்கல. அப்ப மக்களுடைய தீர்ப்புக்கு என்ன பொருள்னா, நீங்க மட்டும் தனியாக ஆட்சி செய்ய முடியாது, கூட யாரையாவது சேர்த்துக்கிட்டு தான் நீங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு பொருள். இதையே பிளேட்டை திருப்பி போட்டு பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம். நீங்க தனித்தனியாக இவ்வளவு காலம் ஆட்சி செய்துட்டீங்க, இனிமேல் நீங்க தனியாக ஆட்சி செய்ய முடியாது, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வேண்டுமானால் ஆட்சி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மேண்டேட் கொடுத்ததாகவும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. திமுக அதிமுகவினுடைய டாமினேஷனை உடைச்சு எரிஞ்சிடுச்சு தாவேக அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாத்துலயும் எழுதுறாங்க. ஓகே, அது டு சம் எக்ஸ்டென்ட் அது உண்மைதான். ஆனா முற்றிலுமாக இன்னும் திமுக அதிமுகவை மக்கள் புறக்கணித்து விடவில்லை. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதாக இருந்தால் ஆட்சி அமைக்கலாம், அல்லது அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னா ஆட்சி அமைக்கலாம், அல்லது திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னா ஆட்சி அமைக்கலாம், அல்லது இந்த கூட்டணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியில எடுத்து போஸ்ட்போல் அலையன்ஸ் ஒன்றை உருவாக்கி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னும் நிரூபிக்கலாம். இல்லைன்னா இவங்களோட மறைமுகமாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போய், அல்லது சூழல் காரணமாக அந்த கட்சிகளே விட்டு கொடுத்து, இவங்க பெரும்பான்மை எடுக்கும் போது, பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்பு நடத்தும் போது வாக் அவுட் பண்ணி வெளிநடப்பு செய்து இவர்கள் ஆட்சி தொடர்வதற்கு அதிமுகவோ திமுகவோ உதவி செய்யலாம். நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. மக்கள் அந்த பாசிபிலிட்டிஸோட தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதனால அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை இந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த 3 அணிகளுக்குள்ள வரலன்னா, நான் உங்களை ஆதரிக்கவும் மாட்டேன், எப்ப நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினாலும் உங்களை எதிர்த்து தான் வாக்களிப்பேன் அப்படின்னு 2 பேருமே, திமுக அணியும் அதிமுக அணியும் முடிவு செய்தார்கள் என்றால், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கவும் மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்கன்னு சொன்னா, 6 மாத காலம் குறைந்தபட்சம் ஏதாவது மாற்றங்கள் நிகழும் வரை, அல்லது மறு தேர்தலுக்கான உத்தரவு வரும் வரை ஒரு 6 மாத காலம் பிரசிடென்ட் ரூல்னு போகும். அது திரும்பவும் நேரடியாக அமித்ஷாவின் ஆட்சி, உள்துறை அமைச்சரின் ஆட்சி அப்படின்ற மாதிரி அது போகும். இதைத்தான் திமுக கூட்டணிக்கு அல்லது திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாக்களிக்கவில்லை என்றால், அதுக்கப்புறம் யார் வந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய
அதிகாரத்துக்குள்ளதான் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்கள்ல பேசணும். அப்படி ஒரு சூழலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ரைட். இப்ப இருக்கிற எல்லா ஆப்ஷன்களையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க சார். இதுல க்ளோஸ் ரியாலிட்டி எதுவா இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் சார். இப்போ வந்து விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு ஆளுநருக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, 2 வார காலம் அவகாசம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதுவதாக செய்தி வந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல 2 வாரத்துக்குள்ள க்ளோஸ் ரியாலிட்டியா க்ளோஸ் காலா எது இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ கணக்கு போட்டா கூட இப்போ பெரிய கட்சிகளை தாண்டி காங்கிரஸ் கிட்ட 5 சீட் இருக்கு, சிபிஐ சிபிஎம் கிட்ட இடதுசாரிகளை சேர்த்தா 4 சீட் இருக்கு, பிசிகா கிட்ட 2 இருக்கு, ஐஎம்எல் கிட்ட 2 இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ தாவேக்காவுக்கு தேவை 11 12 சீட்டு தான் அப்படின்னும் போது எதுக்கு க்ளோஸ் ரியாலிட்டிக்கு வாய்ப்பு இருக்கு சார்? காங்கிரஸ் கிட்ட பேசுறதாவும் சொல்றாங்க. எதற்காக 2 வார கால அவகாசம்? மக்கள் கொடுத்த மேண்டேட்ல நீங்க உடனே ஆட்சி அமைக்க முடியவில்லை அப்படிங்கிறது முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதுல அப்போ உங்களுக்கு தனிப்பெருங்கட்சியாக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, ஆனா ஆட்சி அமைப்பதற்கு உங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு ஆகுது. நீங்க வந்து புதிய கூட்டணி கட்சிகளை இப்போது தேட வேண்டியது இருக்கு. நீங்க எல்லாம் கூட்டணியில இருக்கீங்க, நாங்க தனியாளா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஆட்சி அமைப்பதற்கு புதிதாக கட்சிகளை, சிறிய கட்சிகளை தேட வேண்டியது இருக்கு. அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட வராம திமுகவோடோ அண்ணா திமுகவோடோ இருக்கக்கூடியவர்கள். அவங்க தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில திமுக தலைமையையோ அண்ணா திமுக தலைமையையோ ஏற்று இருந்தவர்களை இப்போது நீங்க உங்க கூட்டணிக்குள்ள அழைக்கிறீர்கள். ஆட்சியில் பங்கு தருகிறோம், அதை தர்றோம், இதை தர்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க அழைக்கிறீங்க. நீங்க நேரடியாக அழைக்கிறீர்கள் அல்லது வேறு யாரோ உங்களுக்காக பேசுகிறார்கள், அந்த அரேஞ்ச்மெண்ட்டை செய்து கொடுக்கிறார்கள். அப்படித்தானே வரப்போகுது. அதுதானே அர்த்தம். அந்த நிலைமையில தானே மக்களுடைய மேண்டேட் இருக்கு. ஆட்சி உங்களுக்கு வரும், அதிகாரம் உங்களுக்கு வரும். ஆனா இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் என்ன செய்ய போறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க கடந்த காலங்கள்ல, தேர்தலுக்கு முந்தைய காலங்கள்ல நீங்க வந்து தவேகாவினுடைய செல்வாக்கை இவ்வளவு தூரம் மதிப்பிடவில்லை. ஏன் மதிப்பிடல? அவங்களுடைய வருகையை நீங்க விரும்பல, உங்களுடைய இருப்புக்கு அது ஒரு நெருக்கடி ஆகுது அப்படின்னு நீங்க அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணீங்க அல்லது சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்களால் தமிழ்நாட்டுக்கு நன்மை இல்லை என்று அதிமுகவும் உறுதியாக நம்பியது, திமுகவும் உறுதியாக நம்பியது. இப்ப மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, உண்மைதான். 108 இடங்களுக்கு அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, உண்மைதான். ஆனா பெரும்பான்மைக்கு வாக்களிக்கல. நீங்கள் 2 போஸ்ட் போல் அலையன்ஸ்ல அவங்க கிட்ட 2 பேரை கூட்டி இவங்க கிட்ட 2 பேரை கூட்டி போவதற்கு தவேகாவுக்கு உரிமை இருக்கிறது, தவேகாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அத மக்களுடைய தீர்ப்பு என்று அவர்களால் சொல்ல முடியும் என்றால், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதையும் மக்கள் தீர்ப்பு இப்படி வந்த காரணத்தினால நாங்க சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும், நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்கிறது எல்லாம் வந்து வேற. நீங்க ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல நீங்க எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்புன்னு சொல்லி நீங்க ஒதுங்கிக்கலாம். அப்படிதான் முதலமைச்சர் ஒதுங்கி இருக்கிறாரு. எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி அதிகாரத்தை கிளைம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒதுங்கிட்டாங்க. அவங்க வந்து ஏன் அப்படி ஒதுங்குறாங்க? மக்கள் வந்து தனிப்பெருங்கட்சியாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, நீங்க ஆட்சி அமைங்க, நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாங்க. நாங்க எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்குறாங்க. இப்போ உங்களுக்கு பெரும்பான்மை இல்ல, ஆட்சி அமைக்க முடியாது. 2 வாரங்கள் இன்னும் ஏன் கேக்குறீங்க? நீங்க வந்து எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பொறுப்பேற்பதற்கே 2 வாரம் அப்படின்னா நீங்க திரும்பவும் யாருடைய தயவையோ எதிர்பார்க்கிறீங்க. எதிர்பார்த்து தான் ஆகணும். அப்படிதானே ரிசல்ட் வந்திருக்கு. யாருடைய தயவையோ அப்படின்னா அந்த கூட்டணி கட்சிகளுடைய தயவை எதிர்பார்க்கிறது வேற. கவர்னருடைய தயவை எதிர்பார்க்கறீங்க. கவர்னர் என்பவர் உள்துறையினுடைய பிரதிநிதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்துறை அமைச்சருடைய தயவை எதிர்பார்க்கறீங்க. உங்களுடைய மேண்டேட் வந்து அதற்கான மேண்டேட்டாக நிக்குது. அங்கதான் கொண்டு போய் நிறுத்துது. என்ன செய்ய போறீங்க? 2 வாரம் ஆளுநர் கொடுக்கணும். ஆளுநர் கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அதுக்குள்ள நீங்க வந்து நெகோசியேட் பண்ணணும். அதற்கு பேர் என்ன? மக்கள் தீர்ப்பை நீங்க வந்து வளைக்கிறீர்கள் அப்படின்னும் பொருள். மக்கள் உங்களுக்கு முழுமையான தீர்ப்பு கொடுக்கல, நீங்க வளைக்கிறீர்கள் என்றும் பொருள். நீங்க வேற யாரோட போஸ்ட்போல் அலையன்ஸ்ங்கிறது தப்பு இல்ல, அதற்கு வழி சட்டத்துல இடம் இருக்கா? இருக்கு.
ஆனா நீங்க டால் கிளைம்ஸ் தேர்தலுக்கு முன்னால சொன்னீங்கல்ல, அந்த டால் கிளைம்ஸ் வந்து எடுபடல. மக்கள் வந்து தனித்து போட்டியிட்ட தவேகாவுக்கு ஆட்சி அமைக்கும் முழு உரிமையை கொடுக்கவில்லை. அவங்க யாரையோ சார்ந்துதான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு மேண்டேட் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி 240 சீட்டோட பிஜேபிய நிறுத்தினாங்களோ அதே மாதிரி ஆனா பிஜேபிக்காவது 240 பிஜேபி கொடுத்தாங்க. ஆனா கூட்டணிக்கு பெரும்பான்மை வந்துருச்சு. அவங்க தேர்தலுக்கு முன்னாலேயே யாரோடெல்லாம் சேர்ந்து கூட்டணியில் இருக்காங்களோ, கூட்டணியை வைத்து போட்டிட்டார்களோ அவங்களுக்கு பெரும்பான்மை வந்துருச்சு. அதனால அது ஒரு பிரச்சனையே இல்லை. அதோட இதை ஒப்பிடவே முடியாது. இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஒன்றை உருவாக்கணும். இருக்கிற கூட்டணிகளை உடைக்கணும். குதிரை பேரம் அல்லது என்னென்ன பேரம் உண்டோ அது எல்லா பேரத்தையும் நடத்தணும். அதுக்கு பிறகுதான் உங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது மக்களுடைய தீர்ப்பு. அதை எப்படி பார்த்துட்டு இருக்க போறாங்க? இல்ல திரும்பவும் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவும் தவேகாவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அமைக்க போறாங்களா? அதிமுக 47 இடங்கள் இருக்குல்ல, வெளியில 6 இடங்கள் இருக்கு. அமமுக 1, பிஜேபி 1, பாமக 4, அவங்க 2, 6, 47, 6, 53, 6 இடங்கள் அங்கேருந்து வந்தா கூட உங்களுக்கு மெஜாரிட்டி வரல. அப்ப நீங்க வந்து திமுக கூட்டணியில இருந்தும் ஆட்களை கூப்பிடணும். இல்லைன்னா நீங்க அதிமுகவோட பேசிட்டு நீங்க அதிமுகவும் தவேகாவும் ஆட்சி அமைக்கணும். அதற்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தெரியுது. அது அதிமுக என்ன முடிவெடுக்குது அப்படின்னு பார்க்கணும். அதிமுக முடிவெடுக்குதா இல்ல அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி என்டிஏ முடிவெடுக்குமா? அத அதிமுக இப்ப என்டிஏ இல்லைன்னு தனியாக முடிவெடுக்குமா? இந்த என்டிஏவோடவே அவங்க அமைச்சரவைன்னு சொன்னா அதிமுக, பாஜக, பாமக எல்லாரையும் அமைச்சரவையில சேர்க்குமா? அது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகள். இல்ல இந்த பக்கத்துல உண்டான நபர்கள் காங்கிரஸ், டிஎம்டிகே, விசிகே, சிபிஐ, சிபிஎம், இவங்க ஐயுஎம்எல், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஆட்சி இங்க வந்து இவங்களை கூப்பிட்டு இவங்க ஆதரவோட ஆட்சி அமைக்க போறாங்களா? இவங்க வந்து இந்த கூட்டணியை விட்டு அவர்கள் பக்கம் போக போகிறார்களா? இது எல்லாமே அடுத்து அவங்க கேட்கிற 2 வாரத்துக்குள்ள ஃபைனலைஸ் ஆகணும். அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கிட்ட 5 இருக்கிறது. இப்போ ராகுல் காந்தி ஆல்ரெடி பேசிட்டாரு. இப்போ 2 நாட்களாவே பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுறாங்க. பாமக வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஏற்கனவே பாமக பண்ணியிருக்காரு. அந்த ரீதியாக அவர் உள்ள இயக்கத்துக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இல்ல பாமகவுக்கு வந்து அங்க ராஜ்யசபா சீட் வந்து ஏடிஎம்கே வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காங்க, அதனால அவர் வெளியே போக மாட்டாரு அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. இது வந்து அதிமுக கூட்டணியில் பார்க்கும்போது, இப்போ திமுக கூட்டணியில் பாத்தீங்கன்னா விசிகா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு திருமாவளவன் அவர்கள். கூட்டணி ஆட்சி நாங்கள் முன்மொழிந்ததுதான் இப்ப மக்கள் வந்து தீர்ப்பாக அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு பேசுறாரு. அப்போ அங்க ஒரு சமிக்கை தெரியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திரும்ப எப்படி சொல்றாரு அப்படி எனக்கு புரியல. தேர்தலுக்கு முன்னால அவர் என்ன சொன்னாரு? எங்களுடைய இன்று அந்த காலம் வரவில்லை, இப்போது அந்த காலம் வரவில்லைன்னு தானே சொன்னார். அந்த நேரம் வரவில்லைன்னு தானே சொன்னாரு. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த நேரம் பீப்புள் மேண்டேட் அது குறிப்பிடுதல சார். பீப்புள் மேண்டேட் கொடுத்திருக்காங்க, ரைட். இது வந்து கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல, இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த மேண்டேட்டையும் வந்து கூட்டணி ஆட்சிக்கு போகாமல் மேனேஜ் பண்ணணும்னா மேனேஜ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு தவேகா தயாரா இல்ல. அவங்க வந்து கூட்டணிக்கு ஏற்கனவே இடம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. கொள்கை அளவுல பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அவங்களுக்கு. அதனால கொடுக்கலாம். நீங்க தேர்தலுக்கு முன்னால இருந்த கூட்டணியை விட்டு இப்ப புதிய அணிக்கு போக போகிறீர்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. காங்கிரஸுக்கு கேள்வி, திருமாவளவனுக்கு கேள்வி, கம்யூனிஸ்டுகளுக்கு கேள்வி. இவங்க போக போறாங்களா? தவேகாவிடமிருந்து அப்படி ஒரு கோரிக்கை வந்தால் இவர்கள் பரிசீலிக்க போகிறார்களா? அப்படி அவங்க கூட போனா அது வந்து சரியானதா? அது சரியான நிலைப்பாடு, சரியான அரசியல் நிலைப்பாட்டுல அவங்க இருக்காங்களா? இல்ல சரியானதா தாண்டி வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கு? இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா காங்கிரஸ்ல வந்து ஒவ்வொருவர் பேசினாங்கல்ல தேர்தலுக்கு முன்னாலேயே. இவங்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இவங்க எல்லாருமே வந்து தேர்தலுக்கு முன்னால, வாக்குப்பதிவுக்கு பிறகு, கவுண்டிங்க்கு முன்னால எல்லாமே வந்து சறுக்கலாக பேசியவர்கள் தான்.
ஏன் அப்படி பேசுனாங்கன்னு தெரியல. அவங்களுடைய பேச்சும் செயலும் இந்த கூட்டணியினுடைய இமேஜை வந்து காலி பண்ணுச்சு இந்த தேர்தலின் போது அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு 3 சீட்டுக்காக 3 சீட்டு கூடுதலாக வாங்குவதற்காக, 1 சீட்டு கூடுதலாக வாங்குவதற்காக, 2 சீட்டு கூடுதலாக வாங்குவதற்காக ஒவ்வொருவரும் பேசியது வந்து, அல்லது இவங்க கொடுக்காமல் விட்டதுனாலயோ அந்த உறவுல ஒரு விரிசல் வந்தது போன்ற தோற்றம் வந்தது. அந்த கூட்டணியினுடைய இமேஜ கடுமையாக பாதிச்சது. அதனால இந்த தோல்விக்கு எல்லாரும் தான் பொறுப்பு. திமுக வெற்றி பெறும் கூட்டணியில இருந்தா உங்களுக்கு அப்போ நீங்க என்ன பெர்சன்டேஜ்ல நீங்க சீட் வாங்கி இருப்பீங்க? 25 சீட்டு போட்டியிட்டு 18 சீட் வாங்குனீங்க. இப்போ 28 சீட்டு போட்டியிட்டு 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இதற்கு தானா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து 4வது ஒரு பெரிய தேர்தல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தனியாக திமுக எங்க தவற விட்டதுன்னு பாக்குறீங்க சார்? இப்போ அவங்களுக்கு வந்து டெல்டா பகுதியிலும் சவுத் பகுதியிலும் ஆதரவு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நார்த்ல ஃபுல்லா அவங்க கோட்டை விட்டு இருக்கிறாங்க. இப்போ தேமுதிக வந்த போது நார்த் சைட்ல அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக, அதாவது பலம் அதிகமாக கூடியிருக்கிறது அப்படிங்கிற கருத்தும் பேசப்பட்டது. இப்போ வடக்கு பகுதியில அவங்க வந்து முழுமையாக இழந்திருப்பது, அதனால் நம்பர்ஸ் குறைஞ்சிருப்பது, அதுதான் காரணமா இல்ல எங்க அவங்க கோட்டை விட்டாங்கன்னு பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில? 2024 மக்களவை தேர்தலின் போது இருந்த மக்களவை தேர்தல் வாக்களிக்கும் முறையில திமுக கூட்டணிக்கு யாரெல்லாம் வாக்களித்தார்களோ அவர்களில் ஒரு கணிசமான பகுதியினர் இந்த தடவை திமுகவை விட்டுட்டு தவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது வந்து ஒரு பெரிய அளவுல அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தி. அதாவது தவேகாவுக்கு வாக்குகள் திமுக அணியிலிருந்து போகும். திமுக அணியிலிருந்து போவதை விட அதிமுக அணியிலிருந்து அதிகமாக போகும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் மதிப்பீடு செய்தது அப்படித்தான் மதிப்பீடு செய்தேன். அதுல நான் செய்த மதிப்பீடு தவறு என்பது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா டிஎம்கே ஃப்ரண்ட் வந்து இப்போ 31.4 ரேஞ்சில தான் வாங்கியிருக்கிறாங்க. 31.5 ரேஞ்சில தான் வாங்கியிருக்கிறாங்க வாக்குகள். இவங்க 2019 மக்களவை தேர்தலில் 50 விட அதிகமாக வாங்கியவர்கள். 45% வாங்கினவங்க, அதுக்கப்புறம் 43% வாங்கினவங்க, 45% வாங்கினவங்க, இப்போது 31% வந்துன்னா 12% போயிருக்கு. நான் 5% வரைக்கும் போகும், அதிமுகக்கு ஒரு 10% வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா திமுகவுக்கே 10%க்கு மேல போயிருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான திமுகவினுடைய தோல்விக்கு அதுதான் முக்கியமான காரணமாக நினைக்கிறேன். மற்றபடி திமுக அரசினுடைய திட்டங்கள் வந்து உண்மையிலேயே வேற எந்த தமிழ்நாடு அரசும் இதுவரைக்கும் செய்யாத அத்தனை திட்டங்களை எளிய மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அரசின் சேவைகள் வந்து மக்களுக்கு போய் சேருவது, வீடு தேடி வந்து சேரணும் அப்படின்றதுக்கான மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை, முதியவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுல டெலிவர் பண்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவங்க செய்திருக்கிறாங்க. செக்மெண்டா செய்திருக்கிறாங்க. அறிவு சமூகமாக இந்த சமூகம் வளர வேண்டும் அப்படின்னு மாவட்டந்தோறும் நூலகங்கள், மிகப்பெரிய நூலகங்கள் மாவட்ட தலைநகர்கள்ல, பெரிய நகரங்கள்ல, அதுக்கப்புறம் படிப்பகங்கள், படைப்பகங்கள் அப்படின்னு முதல்வர் படைப்பகங்கள்னு உட்கார்ந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான வசதிகளோடு கூடிய பல்வேறு அமைப்புகள் இப்படின்னு வேறு திசையில சமூகத்தை கொண்டு போறதுக்கான வேலைகளை செய்துட்டு இருந்தாரு மு.க. ஸ்டாலின். அவருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்க வேண்டாம், அவர் தொகுதியில கூட அவரை வெற்றி பெற செய்யவில்லை அப்படின்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டீங்களா சார்? இந்த திட்டங்கள் வந்து அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லையா, இல்ல இந்த திட்டங்கள் பலன் கொடுத்திருக்கிறது ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி இதுல பே பண்ணிருக்குன்னு பாக்கலாமா, இல்ல இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் செய்திருக்கார், இது எல்லாமே விஜயனுடைய அலையால மறைந்து போயிருக்கிறதுன்னு பாக்கலாமா? இந்த திட்டங்களை இந்த அரசு செய்யலன்னு வச்சுக்கோங்க,
இந்த தேர்தல்ல யாரு கொடுத்த வாக்குறுதிக்கும் எந்த மரியாதையும் இருந்திருக்காது. இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடிஞ்சது. திமுக அரசு, ஸ்டாலின் அரசு இதை வந்து செயல்படுத்தியது. அப்படிங்கிறதுக்கு பிறகு இந்த அரசு செய்தது அடிப்படையில இவங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து 1000க்கு பதிலா 2500 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்குது. 2000 கொடுக்குறேன்னு இவங்களும் சொல்றாங்க. ஆனா இதை பாதி பேர் இருக்கிறாங்க, கொடுக்கறவங்க கொடுக்கறது ஏத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா 2500 ரூபாய் அப்படின்னு விஜய் சொல்லும் போது, விஜய் ஏற்கனவே அவர் அறிமுகமான நபராக சினிமா மூலமாக அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாரு. அவர் வந்து 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்ன உடனே 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்ன உடனே அதுவும் வந்து செய்ய முடியும், அவங்க கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. அதனால அந்த எதிர்பார்ப்பிலையும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அவங்க கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கெல்லாம் ஒரு நம்பகத்தன்மை வர்றதே இவர் வந்து கொடுத்ததுனாலதான். இல்லைன்னா இவங்க தேர்தலுக்கு முன்னால இப்படி வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு இந்த பரவலாக மேல்தட்டு சிந்தனை ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி சிந்தனையில எல்லாருமே கடந்து போயிருப்பாங்க. அந்த ட்ரெண்டை உருவாக்கியது ஓகே சார். அதான் நான் கேட்க வருவது என்னன்னா, அப்படி ஒரு மகத்துவமான திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அது வந்து விஜய் அலையால காணாம போயிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. விஜய் அலையில மக்கள் இது போன்ற விஷயங்களை மறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். கணக்குன்னு பாத்தீங்கன்னா வேறுபாடுங்கிறது குறைவு. வேறுபாடுங்கிறது 3.5% தான் வேறுபாடு. அது வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் வேறுபாடு வந்து 3.5% தான். பட் திமுக பெற்ற வாக்குகள்ல இருந்துதான் நான் பாக்குறேன். நான் வந்து எதற்காக விஜய் பெற்ற வாக்குகளோட நான் ஒப்பிடணும்? திமுக 2019, 2021, 2024 திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு எரோஷன் இருக்கு. திமுகவின் வாக்குகள்ல ஒரு அரிப்பு இருக்கு. அந்த அரிப்பு எதனால நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக வருது. அது விஜய்க்கு தான் போயிருக்குது அந்த வாக்குகள். அது வந்து தெளிவாக தெரியுது. அது ஏங்கிறது தான் திமுக ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த முடிவுகளுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 பதிவுகளை வெளியிட்டிருந்தாரு. அதுல ஒண்ணு பார்க்கும்போது நாங்கள் எதிர்கட்சியாக நல்லாக செயல்படுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு காலையில பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வித்தியாசம் வந்து 17 லட்சம் வாக்குகள் தான் இருக்கு. 3.52% வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற குறிப்பிட்டு மக்கள் நம்ம மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மிக வலிமையானது அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறாரு. அப்போ அவர் குறிப்பிடுற வார்த்தைகள் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்பிக்கை வச்சுதான் வந்து 73 இடங்கள் கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறாங்க. 31.4% வாக்குகளும் அந்த கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது வந்து எளிதாக கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. மாறாக விஜய்க்கும் வந்து பெரும்பான்மை கொடுக்கல. மக்கள் வந்து இன்னும் இவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதிமுக மேலேயும் திமுக மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான மேண்டேட்னு கூட இதை சொல்ல முடியும். இருக்கிற அமைப்புக்குள்ள அப்படித்தான் பார்க்கணும்னா அப்படித்தான் பார்க்க முடியும், அப்படியும் பார்க்க முடியும். ஆனா அவங்க வந்து ஏற்கனவே நாங்க தனித்தனியாக போட்டியிட்டதுனால அந்த முடிவுக்கு போக வேண்டாம்னு இருக்கிறாங்க போல தெரியுது. லெட் விஜய் ரூல் த கண்ட்ரி ஃபார் 5 years அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதனால பெரிய அளவுல வேற எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன பிரச்சனைன்னா அவங்க வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி அதிமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணவே இல்லை. அவரு எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. மக்கள் என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க, எதிர்காலத்துல நாம மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் அவர் வெளிப்படுத்துகிறாரே தவிர இந்த தீர்ப்புக்குள்ள வேறு மாற்று ஏற்பாடுகளுக்கு அவர் இப்போதைக்கு அவருடைய அந்த வார்த்தைகள்ல அவர் தயாராக இருக்கிறது மாதிரி தெரியல எனக்கு. அந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்வது கட்சிக்கு கெட்ட பெயரை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அதை எல்லாத்தையும் நாகரீகமாக ஒரு மக்கள் தீர்ப்பை வந்து வளைத்து திருப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எடுத்த எடுப்பிலேயே எதிர்கட்சியாக அமர்வோம் அப்படின்னு சொன்னாரு. 1989 ராஜீவ்காந்தி தேர்தல்ல 196 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் வந்தது. அதுக்கு முந்தின தேர்தலில் 414 இடங்கள்ல வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று 84 to 89 ராஜீவ்காந்தி ஆட்சி நடத்தினாரு. அதுக்கப்புறம் 89 தேர்தலில் ஆட்சியை இழந்தார். 194 இடங்கள்ல
ஆனா அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. மற்றவங்களோட நெகோசியேட் பண்ணி ஆட்சி அமைக்க முடியுமான்னா முடிஞ்சிருக்கலாம். ஆனா அவர் அந்த முயற்சியே எடுக்கல. நாங்க எதிர்கட்சியில உட்கார்றோம், நீங்க யார் வேண்டுமானாலும் ஆட்சி அமைச்சிட்டு போங்கன்னு சொல்லி விட்டார். இப்போ அதே மாதிரி இவங்களுக்கு தனிப்பெருங்கட்சியாக திமுக வரல, 2வது இடத்துல தான் வந்திருக்குது. ஆனாலும் இப்ப திமுக வந்து ஜென்டிலா நாங்க எதிர்கட்சியா இருப்போம்னு சொன்ன மாதிரி, மு.க. ஸ்டாலின் ஜென்டிலா நாங்க எதிர்கட்சியாக இருப்போம்னு சொன்ன மாதிரி, பிற கட்சி வேற ஒரு கட்சி இருந்தால் சொல்லுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட். அவங்க என்ன எங்களை இன்னும் ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு ஒரு சால்ஜாப்ப சொல்லிட்டு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளுக்குள்ளதான் அவங்க இறங்கி இருப்பாங்க. ஆனா ஸ்டாலின் அது போன்ற முயற்சிகளை இறங்காம எதிர்கட்சியாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு தான் அதுல நான் புரிந்து கொள்கிறேன். இறுதியாக சார், இப்போ கட்சி ஆரம்பிச்சு 2-3 வருடங்கள்ல வந்து ஒருவர் ஆட்சியை பிடிக்கிறார். அவரு வந்து இப்ப கட்சியை தாண்டி ஆட்சி அதிகாரத்தையும் அவர் பார்த்துக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அவருக்கு என்னென்ன சவால்லாம் இருக்குன்னு பாக்குறீங்க சார், தாவேகா கட்சிக்கு, விஜய்க்கு? இல்ல, அவர் முதல்ல ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கணும்ல, அதுவே முதல் சவால். அதை அவர் நிறைவேற்றி நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உண்மையிலேயே நிர்வாகத்தை பொறுப்பெடுக்கும் போது அவருக்கு வேறு என்ன சவால்கள் இருக்குங்கிறத பத்தி பேசலாம். இப்போதைக்கு அவருக்கு முதன்மையான சவால் வந்து பதவி ஏற்பதுதான், அதுக்கு ஆதரவை திரட்டுவதுதான். அதை எப்படி பண்றாருங்கிறத பார்க்கலாம். ஓகே சார், பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சந்தோஷ்.